மிக்சியில் ஆட்டின இட்லி தான் எவ்வளோ பஞ்சு போல் இருக்குது பாருங்களேன். ஞாயிற்றுக்கிழமை வந்தாவே இட்லி கறி குழம்பு வேறு லெவலில் இருக்குங்க. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்லாமா? வா, செம்ம சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு கறி குழம்பு பார்த்துடலாமா? சின்ன வெங்காயம் 100 கிராம், பூண்டு கொஞ்சம், இஞ்சி ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு பாருங்கள், உங்கள் கறி குழம்பு அம்புட்டு ருசியாக இருக்கும். வாங்க போய் அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, சோம்பு, பிரிஞ்சி இலை போட்டு வதக்கிடலாம். பொரிஞ்ச உடனே சின்ன வெங்காயம் சேர்த்து ஊற்றிக்கலாம். நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கின உடனே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இதையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அரைச்ச தக்காளி 2, அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 300 கிராம் மட்டனை இது போல் 300 கிராம் மட்டனை இது போல் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியாச்சு. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம அந்த வெங்காயம் தக்காளி இருக்கு இல்லையா, அதில் போட்டு வதக்கிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கிடலாம். ஒரு அரை மூடி தேங்காவை எடுத்து நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி பால் எடுத்துக்கலாம். அடுப்பை வந்து நல்லா ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் வேக விடலாம். 5 விசில் வந்துருச்சு. நல்லா கமகமன்னு கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொத்தமல்லியை தூவிக்கலாம். அரை ஸ்பூனுக்கு வந்து பெப்பர் தூளையும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஞாயிற்றுக்கிழமானாலே கறி குழம்பு இட்லி வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் மிக்சியில் அரைச்ச இட்லி மாவு தான். இதை வச்சு தான் நம்ம இட்லி சுட போகிறோம். சில பேர் வந்து 15 நாள் 10 நாள் 5 நாள்லாம் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வைக்கிறாங்க. இது உடம்புக்கு நல்லது இல்லை. நம்ம கண்ணுக்கே தெரியாமல் நம்ம கட்டை வந்து நம்ம பாழாக்கிறோம். புளிச்ச மாவை சாப்பிட சாப்பிட நம்மளோட கட்டெல்லாம் கெட்டு போயிடும். அதனால் நேற்று நைட்டு அரைச்ச மாவு இன்றைக்கி காலையில் புளிச்சிருக்கோம். இந்த மாவில் தான் நம்ம இட்லி ஊற்ற போகிறோம். நாங்கள் டெய்லி அரைச்சி தான் இட்லியும் தோசையும் செஞ்சுக்கிறோம். உங்களால் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி நல்லா கொதித்த உடனே இட்லி தட்டில் மாவு ஊற்றிட்டு வச்சிடலாம். இது நல்லா குண்டாக வரும் இந்த இட்லி தட்டு. இது நான் ஜெயச்சந்திரனை தான் வாங்கினேன். ரொம்ப நல்லாயிருக்கு. குட்டி இட்லி தட்டு, குட்டி இட்லி குண்டா. இட்லி ஊற்றியாச்சு. ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். மிக்சியில் ஆட்டின இட்லி தான் எவ்வளோ பஞ்சு போல் இருக்குது பாருங்களேன். ஞாயிற்றுக்கிழமை வந்தாவே இட்லி கறி குழம்பு வேறு லெவலில் இருக்குங்க. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்லாமா? வா, செம்ம சூப்பராக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.